யுஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா. உங்கள் பேரில் ஏ அல்லது எஸ் என்ற எழுத்துக்கள் இருக்கிறதா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக, வெற்றியாளராக, நல்ல உடையவர்களாக இருப்பீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை பயணம் எப்பொழுதும் போல இருக்காது. எப்படின்னா, போராட்டங்களும், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, முட்களும் வசந்தமும் இருப்பதை போல் உங்கள் வாழ்க்கை இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நல்லாவும் இருக்கும், அப்படி டல்லாகவும் இருக்கும், நல்லாவும் டல்லாகவும் இப்படி இருந்துக்கிட்டே போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எஸ் எழுத்து அப்படின்றது ஒரு நல்ல எழுத்து, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள எழுத்து. அந்த எழுத்துக்களோட சில எழுத்துக்கள் சேரும் பொழுது நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். எஸ்ஸோட யூ சேர்ந்து ஆரம்பிக்கிற பெண்களுடைய பேர்களில் சிக்கல்கள் வரும் என்பது ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். பட் அதே மாதிரி தான் வாழ்க்கை என்பது ஒரு வசந்தங்க. கரெக்டான முறையில் நல்ல பெயர்களை வைத்தால் நிச்சயமாக வளர்ச்சியை அதிகமாக்கி கொண்டு வெற்றியை அடைய முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா, சாதிக்கக்கூடிய ஏஎஸ் ரெண்டு எழுத்துக்கும் மிகப்பெரிய சாதனை எல்லாமே இருக்குது. ஸோ அந்த எழுத்துக்கள் நமக்கு பேரில் வந்து எங்கே வரணும் அப்படின்னா, முதல்ல எஸ் எழுத்துன்றது முதல்ல வரணும். ஆனால் எஸ்ஸோட யூ வரக்கூடாது, சேர்த்து வரக்கூடாது. புரியுதுங்களா? எஸ்ஸோட ஏ வரலாம். அப்படி வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? எஸ்ஸோட ஏ வரலாம், எஸ்ஸோட இ வரலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏவோட எண் வரலாம், ஏவோட எண் வரலாம், ஏவோட ஆர் வரலாம், ஏவோட ஐ வரலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த எழுத்துக்களோட எல்லாம் சில எழுத்துக்கள் வரலாம். ஏவோட டி கூட வரலாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு கூட சேர்ந்து வரும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக வரும். ஏவோட நாம் இடையில், அந்த ஏ என்ற இடையில் எண்டு, டை, இந்த வார், இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம், பேட் அப்படின்ற எழுத்துக்கள்லாம் இடையில் சேர்ந்து வரும்பொழுது சிக்கல்களை கொடுக்கும். எஸ் என்ற எழுத்துடன் எண்டு, டை, வார் போன்ற எழுத்துக்கள், பேட் என்ற எழுத்துக்கள், நோ என்ற எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து வரும்போது சிக்கல்களை கொடுக்கும். அதனால் உங்கள் பேரில் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஓகேங்களா? இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.